Okay. Hi guys, we are back with another video. ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎல் பற்றி ஒரு ரேப் பார்த்துடலாம். கொஞ்சம் நான் சொல்லுங்க, டிஎன்பிஎல் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ஸோ நம்மளோட ரங்கா அண்ணா அலைஸ் ஆஷ் அண்ணா ஒரு லைக் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நிறைய பேர் திண்டுக்கல் டிராகன்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணல ஃபைனல்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உள்ள வந்து எலிமினேட்டர்ல ஒரு வேற லெவல் நாக்கு. அகைன் குவாலிஃபை டு சென்னையில வந்து டே திஸ் இஸ் மை டென்டா அப்படின்ற மாதிரி. என்னதான் இது காலா கில்லா சிஎஸ்கேனாலும் அதுக்கு அதுக்கு சொல்லிட்டாரு. முன்னாடி திஸ் இஸ் காலா கில்லா அப்படின்னு ஒரு கேம். அகைன் ஃபைனல்ல எக்ஸைட்டிங் சேஸ். சரத்குமார் சரியான கேம். ஐ மீன் அந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் கமிங் டு ஃபைனல்ஸ் டேக்கிங் 4 கேச்சஸ், அந்த ஒரு சூப்பர் ஃபினிஷ் 15 பால் 27 சரியான ஒரு சேஸ். அந்த ஒரு ட்ரிக்கி 15/27. கேம்ல செம்மையா ஆடி கொடுத்தான் அந்த ஷரத். லிட்டரலி ஹி வாஸ் லைக் ஓகே அஸ்வின் ஹேஸ் மீ பேக், ஐ வில் ஸ்டெப் அப் ஃபார் ஹிம் அப்படின்ற ஒரு கேம் செம்மையா ஆடி கொடுத்தான். சூப்பர் செஞ்சுரி ஃப்ரம் சாய் சுதர்ஷன். That was there. That was there in the qualifiers. That was a real talking point. So at last we have someone else from CSG and Leica to, I mean Kobe team to lift the trophy. Very happy for Ashwin. In fact எனக்கு இன்னும் வந்து அஸ்வின் வந்து வரண்டா, திரும்ப திரும்ப இன்னொரு 10 மாசத்துல நான் எல்லோல வந்து இதே சிஎஸ்கேல நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கும் ஆசையா இருக்கு அப்படியெல்லாம் வரணும்னு, திரும்ப அஸ்வின் திரும்ப வரணும். எனக்கு இன்னும் வர எனக்கு அஸ்வின் ஸ்டெப்பிங், எனக்கு ஆஷ்னா ஸ்டெப்பிங் அப் கம்மிங் அட் நம்பர் 3 லீடிங் த சைட் ஃபுல்லா ஒரு ஃபுல் சீசன் அதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ இங்க வந்து லைக் ருத்ராஜ்க்குமே கேப்டன்சி ஸ்டிங் ரொம்ப பயங்கரமா போல. ஸோ who knows, we might have a surprise. Even he can come and lead the side, very possible. Yeah, of course. ஆனது எப்பவுமே நினைச்சேன் சிஎஸ்கே வந்து அவங்க ஹைப் பண்ணாங்க. 2018ல திரும்ப வந்தப்போ அவங்க லாஸ்ட் வரைக்கும் போனாங்க பஞ்சாப் பார்டர் 2020ல வந்தப்போ. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மோயின் அலி வந்ததால ஆல்ரெடி ஒரு பேட்டிங் ஆளோட இருக்கிறதுனால அஸ்வின் தேவைப்படல டீம்ல, சர்க்கியூட்ல கொண்டு வர முடியல. இப்போ மெகா ஆக்ஷன் திரும்ப வருது. டெஃபினெட்லி ஹோப் ஆஷ்நாத் திரும்ப வந்து ஒரு நம்பர் 5 நம்பர் 6ல வந்து ஒரு கம்மி ஆடுறது சிஎஸ்கேல ஜெர்சில. டெஃபினெட்லி விஷ் ஹேப்பன்ஸ். எல்லாத்தையும் விட ரெண்டு விஷயத்துக்கு ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஒன் திங் இஸ் டு see அஸ்வின் bowling with the நியூ பால். சென்னை விக்கெட்ல திரும்ப வந்து நியூ பால் எடுத்து போடுறதுக்கு தட் ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். அனதர் திங் இஸ் லைக் இது லிட்டரலி திஸ் இஸ் அ 5-year மெகா. இந்த ஆக்ஷன் வந்து திஸ் வில் ஸ்டே ஃபார் 5 years அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபீல் தட் இஸ் கமிங் பேக் ஹோம். யா லெட்ஸ் see. அண்ட் டிஎன்பிஎல்லும் கிரிட்டிக்கல் டிராகன்ஸ் நீங்க சொன்னீங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. பட் நான் வந்து டிஎன்பிஎல் ஃபர்ஸ்ட் சீசன் தான் பாக்குறேன். அவங்க ஒரு ஸ்ட்ராங் டீம் தான் இருந்தாங்க. ஆஷன் நான் வந்து வரான்னு சொல்லும்போது கிரிட்டிக்கல் ஒரு ஸ்ட்ராங் டீம் ஆச்சு ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து. அண்ட் அவங்க இத்தனை வருஷம் ஏன் ஜெயிக்கலன்னா என்ன ரீசன்னா, ஆஷனை வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் சீசன் ஃபுல்லா அவ்வளோ ஆடி இருக்காரு. ஆல் தீஸ் இயர்ஸ் ஹி வாஸ் பிஸி வித் நேஷனல் கிரிக்கெட். ஸோ ஒரு ஃபுல் சீசன் ஆடல. ஸோ ஹி ஷோட் ஆர் ஹி கிட் இஃப் ஸ்டே ஃபார் ஃபுல் சீசன். இந்த ஃபுல் டாமினன்ஸ் காமிச்சாரு வித் பேட் வித் பால். ஃபைனல்ஸ்ல அந்த பவுலிங்கும் மேம்படுறாரு. 4 over 13 for 0. கீட்லெஸ்ஸா போனாலும் அது ஒரு பயங்கரமான சிம்பிள். அது T20 ஓவர்ல ஒரு ஃபைனல்ல வந்து அண்டர் 4 பவுலிங் போடுறதெல்லாம் இட் இஸ் ஆஃப். அண்ட் ஒன் மோர் திங், தே ஹேவ் அருண் சக்கரவர்த்தி ஆஸ் வெல். சரியான டீம் அது கிரிட்டிக்கல் டிராகன்ஸ். நான் எப்பவுமே யோசிச்சே இருப்பேன் இவங்க ஏன் ஜெயிக்கல ஒரு வாட்டி கூட. மேபி அந்த அன்லக்கி டீமா இருக்காங்களோ ஆகஸ்ட்ல வந்து. ஏன்னா நிறைய வாட்டி ஆஃபர்ஸ் வந்திருக்காங்க அவங்க லாஸ்ட் சீசன்ல. பேசிக்கா அவங்க கிளச்சான சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாமே அவங்க பேட்ஸ்மேன் தான் வந்து ஸ்டெப் அப் பண்ணாம இருப்பாங்க. ஜென்ரலா அவங்க போலிங் யூனிட் எப்பயுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டிபெண்ட் பண்ணி அவங்க பெட் பண்ண பேட்ஸ்மேன்ஸ் யாருமே வந்து அட் டைம்ஸ் தே டிட் ஸ்டெப் அப். அந்த ரோல் இந்த வாட்டி அஸ்வின் டேக் ஓவர் பண்ணனால இட் வாஸ் ஈஸி பீசி ஃபார் தம். யா அண்ட் நாட் ஓன்லி அஸ்வின் கூட நம்ம அஸ்வின் வந்து இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதால சிவம் சிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவர் ஷேடோ ஆயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஹி வாஸ் தி லீடிங் ரன் ஸ்கோர் ஆஃப் தி சீசன் சிவம் சிங், நாட் ராங். அவரோட ரோலும் பெரிய குரூஷியல் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலியும் பாருங்க மற்ற பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அஸ்வினை. அஸ்வின் வந்து தனியா தெரிஞ்சாரு. பட் ஹி காட் டு சப்போர்ட் வித் அதர் டீம். இட்ஸ் a டீம் எஃபர்ட் சொல்ற இருக்கும். கம்ப்ளீட் டீம் எஃபர்ட்ஸ், கம்ப்ளீட்லி கிவிங் தட் டு டிடி. ஒரே மேட்டர் என்னன்னா அந்த அஸ்வின் பண்ண ரோலே இவனால யாரும் பண்ணாததுதான் அவங்களுக்கு லேக்கிங்கா இருந்தது.
அந்த அந்த லீடிங் ஃப்ரம் அந்த த ஃப்ரண்ட் அவர் சப்போர்ட்டிங் இல்லாம ரோல்ஸ் இருக்கு. ஆல்வேஸ் தேர். அந்த சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லாம் எப்பயுமே இருந்தது. இந்த அஸ்வின் பண்ண ரோலை பண்றதுக்கு ஆள் இல்லாம இருந்தது தான் ஒரே ஒரு டிராபேக். தட் வாஸ் சார்ட்டட் அண்ட் தே ஜஸ்ட் லிஃப்டட். ஒரு எக்ஸ்ட்ராக்டர் மாதிரி பிசிக்கு ஒரு போன் இருக்கிற மாதிரி, லைக் சரத்குமார் வந்து அந்த மாதிரி ஒரு அனுபவ ஷாட்லாம் ஆடும்போது உள்ள இருந்து கத்தனாரு ஆசன்னா, அதை கேத்துக்கா ஆள் இல்லை அவங்கள்ட்ட. அது என்னன்னு சொல்ல முடியாது இப்ப எனக்கு போல. பட் அதை பட் அதை பார்க்கும்போது எனக்கு அம்மா சாம்பிள் மேட்ச்லாம் போகலாம் அதானே ஞாபகம் வச்சு. அங்க போய் உள்ள காட்டிருப்போம், நீங்க இதெல்லாம் வந்து உள்ள இருந்து காத்துவீங்க. அண்ட் ஆஷன்னா வந்து அதுக்கப்புறம் ஒரு video சொன்னார், அவன் ஐஎம்ஐ அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த பாண்ட் அந்த பிளேயருக்கும் இருக்கும். ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சு எடுக்கிறோம், ஸோ அந்த உரிமையில சொல்றது. அண்டு இது நான் இன்னொரு இன்சிடென்ட் கம்பேர் பண்ண நினைக்கிறேன். நான் ஒரு 2 months ago அனுமா ஹரியை வந்து ரிட்டையர் ஆனாரு ஆந்திரா கிரிக்கெட்ல இருந்து. இதே மாதிரி விஷயம் வரலாம், ஒரு ஜூனியர் பிளேயர் வந்து அவன் என்ன திட்டான், அசிங்கமா திட்டான் அப்படின்னு. லைக் இதெல்லாம் கிரிக்கெட் ஒரு பாண்டிங் தானே, யூஸ்வலா நடக்கிறது தானே. நிறைய பேர் தான் அக்செப்ட் பண்றதுக்கு இப்பெல்லாம் அந்த பாண்டிங் அது இதுல ஏய் ரொம்ப சிம்பிள்ரா. அவரோட வீடியோல வந்து சொல்லிருப்பான், டேய் அவன் என் பையன்டா அப்படின்னு. சி அவனை வந்து ஃப்ரம் த ஸ்கிராச் கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு பேஸ்ல நிக்க வைக்கிறானா, அவனை க்ரூம் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டியுமே ஆஷஸ் டேக்கன் ஓவர். அதுதான் அந்த அக்ரெஷனுக்கு ரீசன், வேற எதுவுமே இல்ல. And yeah, so enough about TNPL. Moving on to the historical whitewash. நான் whitewashனே சொல்லுவேன். It was nothing less than a 3-0. So close. What went wrong? மேபி இது ஒரு ரீசெண்ட் டேஸ்ல இது ஒரு பஸ்ஸாவே இருக்குண்ணா. இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்பின் ட்ராக்ல சரியா ஃபார்ம் பண்றது இல்லை, எக்ஸப்ட் 1 or 2 அந்த ஓல்ட் ஸ்பேஸ் ஃபுல்லா. ஈவன் விராட் கோலியே டாமினேட் பண்ணி நாளாச்சு. அவர் யூஸ்வலி ஹவி ஸ்பின்னர்ஸை பயங்கரமா டாமினேட் பண்ணுவார். இப்பெல்லாம் அவர் வந்தாலே ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்துடுறாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல. பேசிக்கா இந்த விஷயத்த வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசணும்னு பாக்குறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா லெட் இட் பி பத்ரி, சடகோபன், ரமேஷ், சீகா அப்படி இப்படின்னு இருக்கிற எல்லா கிரிக்கெட் அனலிஸ்ட் அண்ட் யூடியூப் ரிவ்யூஸுமே பார்த்தோன்னா லைக் வந்து தே ஜஸ்ட் வாண்ட் டு த்ராஷ். இது சரியில்லை, அது சரியில்லை, இது நொட்டை, அது நொட்டன்னு போட்டு அப்படியே கோபுரத்துல மொத்தமா தூக்கி குப்பையில போட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் திஸ் இஸ் wrong. See, they are human beings, they are players, they have the right to lose. They can absolutely lose this ODI series ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ODI series they can lose. என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ராங்ன்றதை விட வாட் தே குட் ஹவ் டன் ரைட்ன்றத பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா இல் பி பெட்டர். ஏன்னா திஸ் இஸ் அ நியூ டீம், திஸ் இஸ் அண்டர் கம்ப்ளீட்லா நியூ டிரான்சிஷன், நியூ கோச்சிங் ஸ்டாஃப். இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா இந்த கோச்சிங் ஸ்டாஃப்ல நீ பார்த்தோன்னா there is no specific batting coach. Gambhir as a head coach, you have Abhishek Nair who is a assistant coach. So bowling coach இருக்கான், fielding coach இருக்கான், பட் ப்ராப்பரா பேட்டிங்ல டெக்னிக்ஸ்ல மட்டுமே கோ த்ரூ பண்ணி டேக் ஓவர் பண்ற ஒரு கோச் இல்ல. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, ஆர் வி டூ மச் இன்டு சைடாம் கல்ச்சர்? ஏன்னா இப்பெல்லாம் வந்து அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்ட்ரகிளே பண்ண மாட்டாங்க. ஏன்னா சைடாம்க்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் ரிலீஸ்க்கு உனக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நீ சைடாம் ஆடிட்டனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுறது பெரிய டிஃபிகல்ட்டியே இருக்காது. ஏன்னா நீ பால் ரொம்ப ஏர்லியா பாத்துருவ பவுலர்ஸ். ஏன்னா நீ சைடாம்ல வந்து பாக்குறனா அந்த ரியாக்ஷனுக்கு நீ குவிக்கா ரியாக்ட் பண்ணணும். அதுவே பவுலர்ஸ் ஆடுறனா அவன் கையில இருந்து நீ பாலை பார்த்தவங்க ரோஹித் சர்மா ஆடுவான்ல, he has 1 crore time in the world to get back to his position and pull the ball அப்படின்னு சன்னியம் வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி வந்து உனக்கு அவ்வளவு டைம் கிடைச்சிரும். பட் அந்த சைடாம் கல்ச்சர் ஆடி 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 ஸ்பின்னர்ஸ கையில ரீட் பண்றதே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்ட் ODIல கோலி, ஐ மீன் அகைன் டெக்னிக்கலி நான் கோலியை பத்தி பேசுறது அளவுக்கு நான் பெரிய ஆளா கிடையாது. பட் கோலி அவுட் ஆன விதம் இட் ஆக்சுவலி ஹர்ட் மீ a lot. ஏன்னா it was a ball that was coming on with the arm. ஆனா he was playing for the spin. So literally அவன் கையே பார்க்கல. Same with the case of Shreyas Iyer, same with the case of Riyan Parag. நான் தேர்ட் ODI மட்டுமே சொல்றேன். ஸோ லிட்ரலி நம்ம அந்த கையை பார்த்து ஆடுற நம்ம இந்தியா வாஸ் டாமினன்ட் அகைன்ஸ்ட் ஸ்பின் பிகாஸ் we were so good in reading the spinners from the arm. கொல்கத்தா 2000 ஈடன் கார்டன்ஸ்ல ஃபுல் டே ராகுல் டிராவிடும் லக்ஷ்மணும் ஆடினதுக்கு ரீசன் போலர்ஸ் அதை ரெட் வெல் சோ வெல். ரிவர்ஸ் ஃபிங்கர்ஸ், இன் ஃபிங்கர்ஸ் ஆகட்டும், ஷேன் வானோட அந்த
எந்த பால் உள்ள வருது எந்த பால் வெளில போகுதுன்னு கையில அழகா ரீட் பண்ணாங்க. அதனால தேவர் ஏபிள் டு டாமினேட் த டே. இங்க நம்ம இன்ஃபேக்ட் வந்து கோலி, ரோஹித், ஸ்ரேயஸ் ஐயர்லாம் அதை பண்ணிட்டு வந்தவங்க தான் டொமஸ்டிக்ல. பட் ஆல் ஆஃப் அ சடனா ஏன் அதை பண்ண மாட்டாங்கன்றதா எனக்கு புரியல. அதை ஐ எம் சீயிங் அஸ் அ ஒன் திங். பட் ஐ வாண்ட் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட்ஸ் டு வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அக்ஷர் பட்டேல். வாட் அ சீரியஸ் மேன். How well have they done actually in this series? In fact, Kuldeep Yadav has underfared. அவனோட குவாலிட்டிக்கு அவனோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ஸ்க்கு ஸ்லைட்லி அண்டர்ஃபேர்ட். பட் வாட் அ சீரியஸ் ஃபார் வாஷி அண்ட் அக்ஷர்ல. அக்ஷரோட மோஸ்ட்லி வாஷிக்கு தொரி போன சீரிஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா அவன் ரொம்ப ஒரு இன்கன்ஸ்டன்டா இருந்தான் டீம்ல. வருவான் போவான், திரும்ப இன்ஜுரி ஆவான். ஒரு இன்ஜுரி அவன் அட்டை குத்திட்டாங்க அவனுக்கு திடீர்னு. ஸோ அவ்வளோ இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சீரீஸ்ல இந்தியா தோக்கும்போது ஹிஸ் குட் அப் லைக் இட் ட்ரைட் இஸ் பெஸ்ட் டு ஃபார் இந்தியா. அவர் இருந்தா இப்ப மேட்ச் ஜெயிக்கலாம் ஃபைட் பண்ணுவோம் அப்படி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ வாஷி தான் கொஞ்சம் ஃபைட் பண்ணுவான், நம்பி பார்க்கலாம் அப்படின்னு. ஹோப் இட் கெட் மோர் சான்சஸ் அண்ட் டூ வெல். அண்ட் இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட நீ பார்த்தனா ஐபி மேட்ச் ஆடிட்டு இருக்கான். இந்தியா பிஸ்டன்ஸ் கிரவுண்ட்ல ஆடிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட குளோப் ட்ராட்டர்ஸ்க்கு ஆடிட்டு இருக்கான். நான் யூடியூப் லைவ்ல மேட்ச் பார்த்திருந்தேன். செமையா உழுந்தது கையில இருந்து. ஃபர்ஸ்ட் வரும்போதெல்லாம் அவனும் ஒரு சும்மா ஒரு பவர் பிளே போடுற மாதிரி பால் டர்னே ஆகாது. வந்து போட்டு போவான். T20 வந்தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்பிஎஸ்க்காக அப்போ டீம் செலக்ட் பண்ணி தோப்பு. அப்பதான் கரெக்ட் வந்து கரெக்ட் வந்தான் அவன். அதுல இருந்து இம்ப்ரூவ் பிகாஸ் அஸ்வினும் அடுத்த அப்படியே பால் பண்ணி பண்ற பவுலர்லாம் இல்ல. இதே மாதிரி வந்து ஸ்கோரிங் தான் இருந்தாரு பேட்டிங்ல. இன்ஃபேக்ட் பேட்ஸ்மேன் வர அஸ்வின் இண்டிவிஜுவல் ஆடுறப்போ. ஸோ அதுல இருந்து அவர் அவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணி இப்போ எவ்வளவு பேர் நம்பர் 1 பாப்புலர் ஆகும்போது வி ஹோப் வாஷியும் அதை பண்ண முடியும் மீன்வைல். ஏன்னா ஆஸ்னா எப்படின்னு ஒரு புதிய ஆடுவாரு. ஸோ அது முடிஞ்ச அப்புறம் அந்த லெகசியா வாஷி கண்டினியூ பண்ண முடியும்னு ஹோப் இருக்கு. இப்போ நம்பிக்கை இருக்கு. கரெக்ட் கரெக்ட். இன்ஃபேக்ட் இன்னொரு பாயிண்ட் கூட எனக்கு ஆக்சுவலி வந்து ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபீல் திஸ் குட் ஹவ் பீன் டன் வெல் அப்படின்னு இந்தியா பொறுத்த வரைக்கும். நான் இதை சொன்னா நிறைய பேர் என்னை திட்டுவாங்க. மெயினா ரோஹித் ஃபேன்ஸ்லாம் என்ன கழுவி ஊத்துவானுங்க. பட் honestly, I felt Rohit should have taken up the responsibility. I'll tell in what aspect. Okay, so if you see Sri Lanka's innings, right? அவங்களோட டாப் ஸ்கோரர்ஸ், அவங்களோட மேக்ஸிமம் ரன் ஸ்கோரர்ஸ் வேர் ஃப்ரம் தேர் டாப் 3. டாப் ஆர்டர். You know the wicket is low. You know it. There is going to be maximum amount of turn. பால் நின்னு ஸ்கொயர் சென்டிமீட்டர் லெவல்ல திரும்புது. அதாவது ஜேம்ஸ் ஆண்டர்சன்ஸ்க்குலாம் இங்கிலாந்துல காமிப்பாங்க சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்விங் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சென்டிமீட்டர் கணக்குல பால் விக்கெட்ல நின்னு திரும்புதுன்னா the best phase to score runs is power play. That India 100 out of 100. They scored 60-70 runs in power play every game. ஆனா அதுக்கப்புறமா the blunder they did is every game லாஸ்ட் ஓடியை தவிர ஃபர்ஸ்ட் 2 ஓடியுமே both ரோஹித் and Gill got out right after the power play. Where the ball got softer, where the ball lost its harder stuff, the ball started holding and gripping in the wicket. ஸோ உனக்கு அந்த மாதிரி சர்ஃபேசஸ்ல நியூ பேட்ஸ்மேன் கம்மிங், கெட்டிங் டு த பேஸ் ஆஃப் த விக்கெட், கெட்டிங் த டர்ன், பிளேயிங் இட் அவுட் இஸ் நெவர் ஈஸி. நான் ஏன் கோலி இன் கேஸ் ஆஃப் தேர்ட் ஓடின்னு ஸ்பெசிஃபிக்கா சொன்னா, ஹி காட் டு பேட் இன் பவர் பிளே. Gill got out early. So Kohli came in early. He did bat 5-6 overs in power play. But power play அவன் ஆடலனா I wouldn't have raised this concern at all. But Rohit and Gill after getting full closer, 60 balls new ball ஆடினதுக்கு அப்புறமா if they are throwing it out, probably it should be blamed on our top order rather than the middle order who will choke. They will choke. If you see third ODI, Avishka Fernando got out for 96. They were 170 for 2 and they choked because there was nothing in the wicket that was supporting the batsman. So in those kind of wickets, when you are chasing 200 plus runs, it's going to be a hell of a chase. Only your top order batsman, you are getting your eyes in during the new ball. Only they can save you. Other batsmen, they cannot do anything. This is a harshest reality when you play in this soft or very square turning wickets. ரோஹித்தோட இன்டம் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, அது ஓகே. பட் அது ஒரு பெரிய ஸ்கோர் செட் பண்றப்ப இல்ல ஒரு பெரிய டார்கெட் சேஸ் பண்றப்ப அது ஓகே. யூ ஹேவ் டு கோ ஃப்ரம் த பால் ஒன். லைக் நீங்க ஃபுல்லா அடிச்சு நீங்க ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னு. டார்கெட் 200 தான் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் நீங்க நீங்க எடுத்துட்டீங்க. அண்ட் ஐ ஃபீல் தட் ரோஹித் பேட்ஸ்மேன் உள்ள நின்னாருன்னா பால் பண்ணாலும் ஹி குட் ஸ்கோர் ரன்ஸ்.
பிகாஸ் இப்ப இருக்கிற கரண்ட் இந்தியன் டீம்ல எக்ஸாக்ட்லி. ஸ்வீப் ஆடுற ஒரே பேட்ஸ்மேன் அவன் மட்டும்தான். வேற யாருக்குமே ஸ்வீப் கரெக்ட். எடுத்தாரு, ஈவன் பாயிண்ட். கோலி இன்க்ளூடிங். பாயிண்ட். ஸோ எனக்கு அவரும் கொஞ்சம் பாயிண்ட். ரிஸ்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவர் ஸ்வீப் ஆட ஆரம்பிச்சாருன்னா அவனுக்கு கை இழுத்துக்கும் போலீஸ்க்கு. ஏன்னா போடுறது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். லிட்ரலி நீ சொன்ன பாயிண்ட். ரோஹித் பிளேயிங் ஸ்வீப். சூர்யா டாமினேட்டட் ஸ்ரீலங்கா இந்த T20 சீரிஸ் வித் ஸ்வீப் ஷாட். ஸ்வீப் ஷாட். யா. ஒரு ஃபேக்ட் அந்த அவர் இன்னும் 50 கொஞ்சம் ஆகட்டும். ஒரு 5 ஓவர் இருந்தாருன்னா உள்ள மேபி திங்ஸ் கூட வேண்டிய எக்ஸாக்ட்லி. அந்த நான் பவர் பிளே ஓவர்ஸ்ல he just kept sweeping ஸ்ரீலங்கன் bowler. சூர்யா பண்ணா ரோஹித் has the capability to sweep but he just missed it on it. என்னை பொறுத்த வரைக்கும் I will say the top 3 missing to sweep, missing to dominate after getting to play the new ball, probably we choke there, not in the middle order. It is a honest opinion of mine. அண்ட் இப்போ கரண்ட் இந்தியன் டீம்ல ஸ்வீப் ஆடுற பேட்ஸ்மேனே இல்லைங்கிறப்ப அது கொஞ்சம் வருத்தமா கொஞ்சம் சின்னதா இருக்கு. ரோஹித் சர்மா விட்டா அவர் யாருக்குமே ஸ்வீப்பே ஆட தெரியல. அவங்க ஆட தெரியல இல்லை, அவங்க ஆப்ஷனாவே வச்சுக்கல அவங்க ஸ்வீப் ஷாட்டை சுத்தமா கரண்ட் அவங்க ஸ்வீப் ஷாட்டே அவங்க. அண்ட் ரோஹித் சர்மா வந்து ஸ்வீப் பண்ணா இஷ்டத்துக்கு ஆடுவான் ஸ்வீப். நீங்க தான் ஆப்கானிஸ்தான் T20 மேட்ச் பார்த்தா தெரியும், இந்தியா தான் செஞ்சுரி போட்டாரு. இதுக்கு he was literally practice மட்டும் தான், ஒரு 2 பால் சரியா பாடல. இந்த ரிவர்ஸ் பாடுறப்போ அடுத்தரும் தேர்ட் பால் அடிச்சா 6 போச்சு. ஸோ எஸ் செட்டில் ரோஹித் சர்மா இஸ் மோர் டேஞ்சர் தேன் ரோஹித் சர்மா இன் பவர் பிளே. நான் ஒரு இன்னிங்ஸ் பார்த்துருக்கேன் அந்த 10 இயர்ஸா. ஸோ ஐ விஷ் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடணும்னு நான் எதிர்பார்க்குறேன் சீரியஸ்லி. லெட்ஸ் see Hopefully it comes நடக்குதா at அப்படி. least in CT25. Yeah. ஆஃப் கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு டஃப்பான விக்கெட்ல இட் ஷுட் கம், ஐ திங்க் ஸோ. Yep. அண்ட் ஒன் மோர் திங். And இது பாத்தியா? என்னதுன்னா Yeah. சொல்லுங்க சொல்லுங்க. இது revised schedule பாத்தியா? Home series. So we are hosting the second T20 for England series. பாத்தியா? revised schedule வந்திருக்கு BCCI ல இருந்து. So basically test match September 19th we are hosting a test match against Bangladesh in Chennai. அதே மாதிரி ரிபப்ளிக் டே வீக்ல we were hosting the first T20 in Chennai and second was in Kolkata. But Bengal police has requested BCCI, so we are now hosting the second 20 and Kolkata will be hosting the first T20. Oh, nice. Yeah, this is the latest update. And yeah, and on to Duleep Trophy. Where are we? எல்லாரும் போட்டாங்க போய் ஆடுறா போயிட்டு அப்படின்னு. கிஷான்லாம் என்ன ஆனா இன்ஜுரி வந்து ரெக்கவர் ஆனா கூட தெரியல, போய் ஆடு போட்டுன்னு சொல்லி விட்டாங்கன்னு சொல்லி ஆடுறது. பட் நல்ல விஷயம் தானே அது. இவ்வளவு பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் கூட டொமஸ்டிக் பிளேயர்ஸோட ஆடுறது இட்ஸ் குட் திங் ஆக்சுவலி. கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் பண்ண நல்ல விஷயம் தான், முக்கியமான விஷயம் பண்ணதுலயே எல்லா மூஷன் தாண்டி. In fact, Ishan Kishan has actually given his nod to Jharkhand JKCA for playing this domestic season. In fact, he's even been considered as a leadership player in the team அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சா தெரியல. கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். அதான் ஆர்டிகல் படிச்சேன். பட் ஐ எம் நாட் cool. So that will be a good one. So நல்ல சீசன் with good number of runs na I think good left-hander aggression, keeper batsman at the top. Yes, always welcome. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் நான். இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து ரொம்ப 5 சீசன் நினைக்கிறேன் நான். ஏன்னா T20ல நம்ம பார்த்த போல் அவர் தான் நம்பர் 7ல இருந்தாரு வேர்ல்டு 2020 ஸ்டார்டிங்ல. அங்க இருந்து அவர் டிராப் பண்ணிட்டீங்க T20ல. அப்புறம் ஓடிஎஸ்க்கு வந்தாரு, டபுள் செஞ்சுரி வச்சாரு, ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இந்த ஹிஸ்டரி. அங்கிருந்து நீங்க பார்த்தா நெக்ஸ்ட் இயர் அவர் இல்ல வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல அவர் இருந்தாரு, ஒரு பேக்கப்பா இருந்தாரு அவரு. இல்ல ஐ ஃபீல் இட் சம்வார் அன்ஃபேர் ஃபார் ஹிம். இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பேக்கப் ஐபிஎல் மட்டும் இல்ல, two things. One is Indian management's over favoritism towards Gill. அது கண்டிப்பா இருக்கு. அது வந்து அவனை வைஸ் கேப்டன்சி ஆக்கி இவன் வந்து ஆல் ஃபார்மேட் பிளேயர்னு கில்ல கிளைம் பண்றதுலயே தெரியுது. They have a slightly over favoritism against him. And I heard that, I read some article in Cricinfo saying that there were some people in the dressing room who literally made Ishan K take the decision of calling it a mental break, stating that he needs a break, and that literally led to all the disasters that followed. ப்ராபப்ளி எவன் பண்ணான்னு தெரியல, பட் நல்லா கால வாரி விட்டுருக்கோம் அவன் கரியருக்கு. பாவம். இதெல்லாம் ஹெல்த்தியா இல்ல ஒரு இந்தியன் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி பிளேயர்ஸ்குள்ள வந்து பாண்டிங் இல்ல, இந்த மாதிரி ஐ ஃபீல் பேட்.
இன்ஃபேக்ட் ஒன்னும் நீ சொல்றதுக்கு இல்ல. வந்து இதெல்லாம் பார்த்தானா ஈவன் வந்து அஸ்வின் நான் வந்து அவரோட வீடியோஸ்ல எல்லாம் கூட சொல்லியிருப்பாரு. நீ அங்க இந்தியா டூர் போனனா எப்படா ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவேன்ற மாதிரிலாம் வந்து ஈவன் ஃபெல்டான். ம். அங்க வந்து எவ்ரிஒன் அங்க வந்து ஒரு ஃபேமிலியா பாண்டிங்கா இருந்த டைம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா டீமுக்குள்ள. தே வில் ஜஸ்ட் பி பிளேயர்ஸ், தே வில் ஜஸ்ட் கம், தே வில் ஜஸ்ட் ப்ளே அண்ட் மூவ் ஆன். அந்த மாதிரி டைம்ஸ்லாம் இருந்திருக்கு சிஎஸ்கே மாதிரிலாம் முன்னாடி இருக்காதோ? இப்ப ரைட் நவ் அப்படி கிடையாது. பட் பிஃபோர் ம். டைம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்குன்னு அஸ்வின் ஹஸ் ஈவன் செட் இன் ஹிஸ் வீடியோ சம் டைம் பேக். இல்ல ஐபிஎல் இஸ் சம்திங் டிஃபரன்ஸ் ரா. ஃபிரான்ச்சைசி ம். கிரிக்கெட்னு பார்த்தனா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். மணி பிரிங்ஸ் எவ்ரி ஒன் டுகெதர் தேர். Obviously, that's the ultimate aim. Entertainment, money factor brings everyone together. 2 months of fun எல்லாருக்கும். Foreign players எல்லாம் family கூட்டு வந்து fun பண்றாங்க. Even Indian players have enough fun there. So that is Yeah. fun. As a family, they just regroup, they just have fun, move on to their international duties. IPL-ன்றது அவ்வளவுதான். But international cricket is differently. Yeah, of course. அண்ட் பார்ப்போம் குடிச்சுன்னு Yeah. எல்லாம் சரியாகும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அண்ட் இது நல்ல விஷயம். நல்லா திரும்ப ஈவன் ரோஹித் கோலியும் டொமஸ்டிக் ஆடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. லைக் அது வரணும்னு நான் தெரிஞ்சு. ஏன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான் இன்னும் எஃபிஎல் சில்லினும் ஆடுவாங்க. ஸ்டீவன் ஸ்மித்லாம் ஆஸ்திரேலியா டெஸ்ட் ஆடினாலும் இருக்கிறப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப சச்சின் இவங்க கூட கொஞ்சம் ஆடணும். டெண்டுல்கர்லாம் சச்சினுக்கு அப்புறம் யாரும் ரிட்டையர்மெண்ட் ஆடலன்னு வரைக்கும் நினைக்கிறேன். யா அதான் சொல்றேன். அவன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் he was still playing ரஞ்சி ட்ராஃபில. யா யா இந்த லாஸ்ட் இயர் அவர் ஆடினாரு. என்ன கப் ஆடினார் கரெக்ட் 2013ல. கரெக்ட் டெஸ்ட் கரெக்ட் ஆட போறாது கரெக்ட் முன்னாடி கரெக்ட். வந்து ஆட்டு போனாரு. So that is what literally made him Sachin ன்னு நினைக்கிறேன். So அந்த கமிட்மெண்ட் வந்து இப்ப இருக்கிற பிளேயர்ஸ்ட இருக்கான்னு கேட்டா இவனுக்கு சொல்றேன். ஹர்திக் has made himself unavailable for ODIs எல்லாம் கேட்கச்சே சிரிப்பு தான் வருது. பட்டியா ஒண்ணும் இல்ல பண்ண அது ஒரு முடியாது. It just goes மென்டல் on. பிரேக்னஸ் சொல்றாங்க. கண்ட்ரோல் அவுட் இன் பர்சனல். அது அப்படி இருக்கலாம். இல்ல நம்ம Yeah, தப்பு சொல்ல முடியாது. அது yeah. பார்த்தோம் ரீசெண்டா என்ன பாப்போம். நிறைய பர்சனல் இஷ்யூஸ் இருக்கு அவருக்கு. பார்ப்போம். இன்னொரு 10-15 daysல we are getting kick started with the Bangladesh Test series. We have the 100 going on. Probably we will have a video touching on these two very soon. அந்த தடவை Bangladesh series உடைய என்ன பண்றது? squad வந்து 15 days இருக்கா இன்னும்? ஐயோ. we can do something on 100 ra. 100 பத்தி we can just have a கண்டிப்பா. proper video. அப்கோர்ஸ் அப்கோர்ஸ். பலர்லாம் சிரிச்சிருக்காங்க ரொம்ப. அப்பெல்லாம் பேசுவோம் நிறைய. Yeah, sure. Yes. Until see you next time. Bye bye guys. வணக்கம். Yeah.